Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகராம் நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 29ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் சேஞ்சிங் 40 thoughts 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நம்மிடம் இருக்கக்கூடாத குணமாகிய கபடை குறித்து தியானித்து கர்த்தருக்குள் கபடற்றவர்களாக வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 120 2-3 வசனங்கள் சொல்கின்றது, கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும் என்று சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்கின்றார். கபடம் என்பது உள்ளத்தில் உள்ளதை மறைத்து பொய்யாய் வேறு ஒன்றை பேசுவது, நடந்து கொள்வது. ஒரு விதத்தில் உண்மையான தன்மையை மறைத்து வேறு விதமாய் காண்பிப்பது. உண்மையை திரித்து மறைத்து வேறு விதமாய் கேட்கிறவர்கள் நம்பும்படியாய் பேசுகிறது, நடந்து கொள்கிறது என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் இதை டெசிட் அல்லது டிசீவிங் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு அர்த்தம் ஏமாற்றுகிறது, ஏமாற்றுகின்ற விதத்தில் நடந்து கொள்கின்றது, உள்ளத்தில் வன்மத்தோடு நடந்து கொள்கின்றது. ஒருவர் மற்றவரை வஞ்சித்து ஏமாற்றி ஒரு செயலை செய்ய வைப்பது. மேலும் ஒருவரின் முகத்துக்கு முன்பாக நன்றாக பேசிவிட்டு தங்களுடைய இருதயத்தில் அவர்களை குறித்து தாழ்வாக நினைப்பதை கபடு என்று சொல்லலாம். கபடு என்பதை கபடம், துரோகம், தந்திரம், வஞ்சகம், ஏமாற்றுதல், சூழ்ச்சி என்று சொல்லுவார்கள். இதை எண்ணும் போது மார்க்கஸ் ஜூனியஸ் புரூட்டஸ் குறித்து நான் படித்த ஒரு காரியம் எனக்கு நினைவிற்கு வருகின்றது. சாதாரணமாக புரூட்டஸ் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது. யூடியூப் புரூட்டஸ் என்றால் எல்லாருக்குமே தெரியும். காரணம், இவர்தான் ரோமானிய சக்கரவர்த்தி ஜூலியஸ் சீசரோடு நண்பரை போல பழகி பிறகு அவருடைய எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு ஜூலியஸ் சீசரை வஞ்சனையாய் கொலை செய்தவர். இது நிமித்தம் பல அவப்பெயர் இவருக்கு வந்தது. மேலும் இவரோடு கூட்டணியாக இருந்த மக்கள் கூட இவரை உயிரோடு வைத்திருந்தால் பிறகு நமக்கும் இவர் துரோகம் செய்து விடுவார், நம் உயிருக்கும் ஆபத்து நேரிடும் என்று இவரை கொல்லும்படியாக எழும்பினார்களாம். இப்படியாக நடந்த யுத்தத்தில் மார்க் ஆண்டனியின் படை தன்னை நெருங்கி வருகிறதை அறிந்து கொண்ட இந்த புரூட்டஸ் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டு மரித்து போனாராம். ஆம், கபடாக நடந்து கொள்கிறது, மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுகிறது, ஒருவருக்கு அவப்பெயரை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, பின்னாளில் அது அவர்களுக்கே கூட தீங்காக முடிந்துவிடும். எனக்கன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் முதல் மனிதனாகிய ஆதாமை படைக்கிறதற்கு முன்பாகவே மிருக ஜீவன்கள், பறவைகள், மரம், செடி கொடிகளை படைத்திருந்தார். ஆனால் ஆதாமை படைத்த போதோ அவனுக்கு தன்னுடைய துக்கங்களை, சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள, அவர் பேசுகின்றதை கேட்க, பதில் கொடுக்க இன்னொரு மனிதன் தேவை என்று ஏவாளை உருவாக்கினார். காரணம், ஆதாம் தன்னுடைய சுக துக்கங்களை ஒரு மரத்திடமோ பறவையிடமோ மிருகத்திடமோ பகிர்ந்து கொள்ள முடியாது. நாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்கு உறவுகள் மிகவும் அவசியம். மனிதர்களே இல்லாத ஒரு கிரகத்தில் கொண்டு போய் நம்மை விட்டால் கண்டிப்பாக ஒரு நாள் கூட நம்மால் தாக்கு பிடிக்க முடியாது. இருக்கும்போது நமக்கு ஒருவருடைய அருமை தெரியாது என்று சொல்வார்கள். அதுபோல நம்மை சுற்றி உறவுகள் இருக்கும்போது அவர்களுடைய மேன்மை, அன்பு, தேவை நமக்கு புரிகின்றதே இல்லை. ஒரு நாள் அவர்கள் நம்மை விட்டு கடந்து சென்ற பிறகுதான் அவர்களை குறித்து பேசுகின்றோம். நல்ல உறவுகள், நண்பர்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல பொக்கிஷம். இன்று அநேகரிலும் இந்த கபட்டு தன்மை பெரிதாய் காணப்படுகின்றதினால், மனதில் ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் வேறு விதமாய் பேசுகின்றதினால் அநேகருடைய வாழ்க்கையில் உறவுகள் என்பது பொய்யாய் போகின்றது. இவர்களுடைய கபட்டு தன்மை வெளிப்பட்டதும் அன்பாய் இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் வெறுத்து ஒதுங்கி போகின்ற நிலை உருவாகின்றது. அன்பினால் கட்டப்பட வேண்டிய குடும்பங்கள் கூட இந்த கபட தன்மையால்
சீர்குலைந்து போய்விடுகின்றது. வேதத்தில் இப்படியாய் உள்ஒன்று வைத்து புறமொன்று பேசின பலருண்டு. காயின் தன் உள்ளத்தில் கபடு நினைத்து தன் சொந்த சகோதரனை கொலை செய்யும் அளவுக்கு போனார். தான் செய்ததை ஆண்டவரிடமே மறைத்து, என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா என்று கபடாய் பேசினான். இதனால் மாறாத சாபத்திற்கு ஆளானார். கேயாசி பணத்தின் மீது ஆசை கொண்டு தேவ மனிதனாகிய எலிசாவிற்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து அவரிடம் தன் மனதில் இருந்ததை, தான் செய்ததை மறைத்து பேசினதால் குஷ்டரோகியாக மாறினார். தாவீது உரியாவின் மனைவியின் மேல் கவனம் வைத்தபடியினால் உரியாவை கொல்லும்படி நினைத்து யுத்த களத்திலே அவரை முன்னணியில் நிற்க வைத்தார். இது தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு கரும் புள்ளியாக அமைந்தது. இச்சையின் நிமித்தம் வேதத்தில் கபடாய் நடந்து கொண்ட இன்னும் ஒரு உதாரணம் என்று பார்த்தோம் என்றால் தெலிலாள் என்று சொல்லலாம். தேவனுடைய மனிதனாகிய சிம்சோனை தன் அன்பினால் ஏமாற்றி சிம்சோனின் பலன் எதிலிருக்கிறது என்று அறிந்து அதை சிம்சோனின் எதிரிகளிடத்தில் சொல்லி சிம்சோன் சிறைப்பட்டு போக காரணமாக இருந்தவள். யோனா கர்த்தரிடம் நினிவேக்கு போகிறதாக வாக்கு கொடுத்துவிட்டு ஆனால் தர்ஷீசுக்கு ஓடி போனார். ஆனால் அதன் பின்விளைவு அவர் மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாட்கள் இருக்க வேண்டியதாக இருந்தது. அனனியா சப்பீரால் கொடுக்க வாக்கு பண்ணின காணிக்கையை வஞ்சித்து வைத்து பொய் சொன்னபடியினால், கபடாய் நடந்து கொள்கிறதில் ஒருமனப்பட்டபடியினால் அவர்கள் சாபத்திற்குள்ள ஆனார்கள். இயேசு கிறிஸ்துவுடன் பொருளாளராக இருந்த சீஷன் யூதாஸ் காரியோத் பரிசேயர்களுடைய வஞ்சனையான பேச்சில் மயங்கி பொருளாசைக்கு இடம் கொடுத்து உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்த போதிலும் மற்ற சீஷர்களுக்கு அவருடைய சுயரூபம் தெரியக்கூடாது என்று இயேசுவை முத்தம் செய்து காட்டிக் கொடுத்தார். அவருடைய இந்த கபடான செயலே அவர் நாண்டு கொண்டு மரித்து போகிறதற்கு காரணமாக அமைந்தது. இந்த கபடான உள்ளம், கபடு பேச்சு உண்மையற்றது. உண்மை வெளிவரும்போது அது நம்முடைய நற்பெயரை கெடுக்கின்றது மாத்திரமல்ல, மற்றவர்கள் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பும் மதிப்பும் நம்பிக்கையும் குறைந்து போகின்றதாக இருக்கின்றது. ஒரு பணக்கார நபர் ஒருவர் தன் மகனுக்கு திருமணம் செய்தார். திருமண பந்தியில் பல்வேறு ருசியுள்ள உச்சிதமான பொருட்கள் பரிமாறப்பட்டன. விருந்துக்கு வருகின்ற எல்லாரையும் வாருங்கள், நன்றாக சாப்பிடுங்கள் என்று சிரித்த முகத்தோடு உபசரித்தாராம். ஆனால் பந்தி நடக்கும் இடத்திற்கு சென்று பார்த்துவிட்டு தனக்கு மிகவும் வேண்டிய ஒருவரிடம் என்னமாய் கொட்டிக் கொள்கிறார்கள், இவர்களெல்லாம் சாப்பிடுவதற்கென்றே வருவார்கள் போலிருக்கிறது என்று சாப்பிட்டு கொண்டிருக்கும் விருந்தினர்களை பற்றி இழிவாக தாழ்வாக பேசினாராம். இந்த காரியம் குறித்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், எரேமியா 9:8 அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகின்றது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகின்றான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கின்றான். பிறருக்கு முன்னால் சிரித்து நல்ல விதமாக பேசிவிட்டு அவர்களுக்கு பின்னால் ஏளனமான வார்த்தைகளை பேசும் இந்த செயலை கபடு என்று வேதம் குறிப்பிடுகின்றது. மேலும் வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் கபடு என்ற செயலை ஆண்டவர் கடுமையாக வெறுப்பதை பல்வேறு வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 12:20 சொல்கின்றது, தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். இந்த கபடு உற்பத்தி ஆகின்ற ஒரு இடம் நம்முடைய இருதயம். மேலும் அப்போஸ்தலர் 13:10 சொல்கின்றது, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவன் பிசாசின் மகனே. இப்படி கபடு நினைப்பவர்கள், கபடாய் பேசுகின்றவர்கள், கபடாய் நடந்து கொள்கின்றவர்கள் பிசாசின் மகனுக்கு ஒப்பாய் இருக்கின்றான் என்று வேதம் சொல்கின்றது. எரேமியா 9:6 கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கன்பானவர்களே, கபடாய் பேசுகின்றவர்கள், கபடாய் நடந்து கொள்கின்றவர்கள்
கபடான எண்ணம் கொண்டவர்கள் தேவனை அறிவது கடினம் என்று வேதம் சொல்கின்றது. சங்கீதம் 32:2 எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கின்றாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆம், கபடற்றவர்களாய் இருப்பவர்களை தேவன் பாக்கியவான் என்று சொல்கின்றார். மேலும் சங்கீதம் 116:6 கர்த்தர் கபடற்றவர்களை காக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம், நம்முடைய தேவன் உள்ளத்தில் கபடி இல்லாமல் இருக்கின்றவர்களை எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். மேலும் கபடற்றவர்களை தேவன் நன்றாகவே அறிந்திருக்கின்றார். யோவான் 1:47 நாம் பார்த்தோம் என்றால், இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஆம், தேவன் கபடற்றவர்களை குறித்து உத்தமன் என்று சாட்சி கொடுக்கின்றார். எத்தனை ஒரு மேன்மை இல்லையா? மேலும் இப்படியாய் கபடாய் இருக்கின்றவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், மல்கியா 1:14 தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறது. இன்று உலகத்தில் அநேகர் நல்லவை, தரமானவை எல்லாவற்றையும் தங்களுக்கென்று வைத்துக்கொண்டு கெட்டு போனதையும் குப்பையில் போட வேண்டிய நிலையில் இருக்கும் பொருட்களையும் பிறருக்கு தாராளமாக அள்ளி கொடுப்பதைப் போல கொடுப்பார்கள். மனுஷர்களாகிய நம்மாலே இது போன்ற காரியங்களை சகிக்க முடியாமல் இருக்கும்போது நம்முடைய சர்வவல்ல தேவன் எப்படி இந்த கபடை பொறுத்துக் கொள்வார்? சிலர் நல்ல பொருள், கெட்ட பொருள் எதையுமே பிறருக்கு கொடுக்காமல் உள்ளேயே வைத்து கெட்டு போன பிறகு குப்பையில் கொண்டு போய் கொட்டுவார்கள். அவர்களுடைய இந்த பெருங்குணத்தை நான் எதுவும் சொல்வதற்கில்லை. ஆனால் பிற மனுஷர்களுக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அது நல்ல நிலையில் இருக்கும் போதே கொடுத்து விடுவது நல்லது. அல்லது எதையும் கொடுக்காமல் இருப்பது கூட பரவாயில்லைதான். 1 பேதுரு 2:2 சொல்கிறது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. சகலவித கபடம் என்பதை வேதத்திலிருந்து கவனிக்கும் போது கபடம் என்பது பாவங்களின் தொகுப்பு என்பதை நம்மால் அறிய முடிகின்றது. அதாவது கபடஸ்தனிடம் அநேக பாவங்கள் குடிக்கொண்டிருக்குமாம். ஆதலால் நாம் சகல துர்க்குணத்தையும் இந்த சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகின்றது? நம்மை விட்டு முற்றிலும் ஒழித்து விட வேண்டும், நம்மிலிருந்து முழுவதுமாக விலக்கி விட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆம் பிரியமானவர்களே, கபடி என்கின்ற இந்த குணம் ஒரு மனிதனை வஞ்சிப்பது மாத்திரமல்லாமல் தேவனுடைய நோக்கத்திலிருந்து அவர்களை திசை திருப்பி விடுகின்றது. சங்கீதம் 34:13 சொல்கிறது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். ஆம் என கண்பானவர்களே, இப்படிப்பட்ட கபடான பேச்சு, கபடான சிந்தை நம்முடைய சந்தோஷத்தை, நிம்மதியை அழித்து போடுகிறது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கின்ற சார்ந்திருக்கின்ற மக்களையும் நோகடித்து விடும். கபடான எண்ணம் இருக்கும் இடத்தில் உண்மையான நட்புக்கோ அன்பான உறவுகளுக்கோ இடமே இருக்காது. அது நட்புக்கும் உறவுகளுக்கும் இடையில் பெரிய விரிசலை உண்டாக்கி விடுகின்றதாக இருக்கின்றது. மத்தேயு 10:16 சொல்கிறதைப் போல, புறாக்களைப் போல நாம் கபடற்றவர்களாய் இருக்க பிரயாசப்படுவோம். நாம் கபடற்றவர்களாய் இருக்கும்போது அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாய் காணப்படுகின்றது. கபடத்தன்மைக்கு இடம் கொடுக்காதபடி நாம் எல்லாவற்றிலும் உண்மையாயிருப்போம். 1 யோவான் 3:18 சொல்கிறது போல, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நம்முடைய சொல்லிலும் செயலிலும் கபடற்றவர்களாய் நடந்து கொள்ளும் போது அதனுடைய பலன் நிறைவாய் இருக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகமே இல்லை.
நாம் இந்த கபடத்தன்மைக்கு எந்த விதத்திலும் இடம் கொடுக்காதபடி எல்லாவற்றிலும் உண்மையாயிருப்போம். நம்முடைய உண்மையை பார்க்கின்ற தேவன் நிச்சயமாய் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த கபட்டு தன்மையை குறித்த ஒரு செய்தியை நாம் கேட்டோம். அநேகரிடத்தில் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த கபட்டு தன்மை காணப்படுகின்றது. ஆனால் வேதம் சொல்கின்றது, தேவன் இந்த கபட்டு தன்மையை வெறுக்கின்றார் என்று. தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை நாமும் செய்ய விரும்ப மாட்டோம் இல்லையா? அப்படி என்றால் இந்த கபட்டு தன்மையை, இந்த கபட்டு குணத்தை, கபடான பேச்சை நம்மை விட்டு விலக்கி விடுவோம். இன்றைக்கு நாம் கேட்ட இந்த பதிவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம், ஃபார்வர்ட் செய்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, ஒரு வாழ்க்கை சீர்தூக்கி பார்க்கிற, சீர்படுத்தும்படி இருக்கிற தேவனுடைய வார்த்தையாக, உங்களுக்கு பயனுள்ள வார்த்தைகளாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கபடு, டிசீட்ஃபுல்னஸ் அல்லது கபடு என்று சொல்லும்போது அதில் உண்மை இல்லை, அதில் பொய் அடங்கி இருக்கிறது. ஏமாற்றுகிற காரியங்கள், பின்னிட்டு மாறி பேசுகிற மக்களுடைய தன்மையை குறிக்கிறதா இருக்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆம் ஆமன் என்று, இல்லை இல்லை என்று இருப்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது அல்லவா? ஆதலால் நாம் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நினைக்கிற, நேர்த்தியாக சிந்திக்கிற, பொறாவை போல கபடற்றவர்களாக இருப்பது நல்லது. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், திறந்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றியிருக்கிறார். ஆதலால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த குணத்தை விட்டு விடுவது நல்லது அல்லவா? அது நமக்கு பாதிப்பை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, பிறர் அதை நாம் பேசின காரியங்களை குறித்து கேள்விப்பட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? அதற்கு மேலாக தேவன் நம்ம என்ன நினைப்பார்கள்? ஆதலால் அது வேண்டாமே. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போமே. நாம் ஜெபம் செய்யலாமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்தில் நான் வைக்கிறேன். நீ சொன்னீர், நான் பரிசுத்தராயிருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். தேவன் தன் பேச்சிலே பரிசுத்தமாயிருந்தார், தன்னுடைய செயலிலே பரிசுத்தமாயிருந்தார், தன்னுடைய சிந்தனையிலே அவர் பரிசுத்தமாயிருந்தார். ஆதலால் அவர் போன இடங்கள் எல்லாம் பரிசுத்தமான காரியங்களை அவர் பேசினார். அப்பா, உமக்குள்ள இருந்த அதே பரிசுத்தம், உமக்குள்ள இருந்த அதே நல்குணம், அதே போல கபடற்றவர்களாக, பொறாவை போல யாவரையும் நேசிக்க, அன்பு கூற, அவர்களோடு பழக, அப்படிப்பட்ட ஒரு நபராக எங்களை மாற்ற ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வணையும் ராஜா. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. இயேசு முழுவதற்கு நீங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.